ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது நமக்கு 25 அதிகாரம் சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பொறையுடைமை அப்படின்ற இந்த அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது அறத்துப்பால் இல்லறவியலில் 151வது குறள்லேருந்து 160வது குறள் வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குறளே அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. ஸோ நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு குறள் சொல்லுங்கன்னு சொன்னாலும் இந்த குறள் சொல்லிடுவோம். ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது நம்ம எந்த மாதிரி பூமியை புண்படுத்தினாலும் அதை நம்ம தாங்கிக்குது இல்லையா, அதைத்தான் சொல்ல வராங்க. அடுத்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது அன்பு கடந்த தீங்கை பொறுத்து கொள்வதை காட்டிலும் அதனை மறப்பது அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். இன்மையுள் இன்மை விருந்தோருள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது நமக்கு வறுமையிலும் கொடிய வறுமை என்னதுன்னா, விருந்தினரை வரவேற்க முடியாமல் போகிறது, அவங்களுக்கு விருந்து கொடுக்க முடியாமல் போகிறது. அடுத்து வன்மைனா வலிமை. இதில் வலிமையிலும் வலிமை என்னன்னா அறிவிலிகள், அதாவது முட்டாள்களுடைய செயல்களை பொறுத்து கொள்ளுதல். அதான் இன்மையிலும் இன்மை விருந்தோர்கள் வன்மையில் வன்மை மடவார் பொறை. அடுத்து நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது நிறையுடைமைனா சான்றாண்மைன்னு சொல்லலாம், இல்லது பொறுமையாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள சொல்லலாம். அதான் நிறையுடைமை. அதாவது எல்லா குணங்களும் நிறைந்த ஒருவர் தான் ஒரு சான்றாண்மை உள்ள ஒரு நபர். அந்த சான்றாண்மை உள்ள நபர், அதாவது பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் உலகம் புகழும். அதாவது அந்த நிறையுடைமை அப்படின்ற அந்த குணம் நம்மளை நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா பொறுமையுடைய இதை தான் நம்ம பின்பற்றணும், அதை தான் போற்றி ஒழுகணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அடுத்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாலை பொன் போல் பொதிந்து. நம்மளை திற்றவங்களை நம்மளை இன்சல்ட் பண்ணி நம்மளை தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணி பேசுகிறவங்களை நம்ம பொறுத்துக்கிட்டால் அதை தான் அந்த திற்றவங்களை விட நம்மளை தான் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து, நம்மளே தான் எல்லாரும் மேன்மையானவங்களாக பார்ப்பாங்க. அதுதான் சொல்ல வர்றாரு. அடுத்து ஒருத்தருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள் இன்பம், அதாவது திற்றவங்களுக்கு அதை திருப்பி அதை நம்ம திற்றவங்களுக்கு திருப்பி பதில் கொடுத்து பேசுகிறவங்களுக்கு அன்னைக்கு மட்டும்தான் அது இன்பமாக இருக்குமே தவிர, அதை பொறுத்துக்கிட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகம் உள்ள வரைக்கும் அவங்களுடைய புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அடுத்து திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து திறன் அல்ல செய்யாமை நன்று. பிறர் செய்யும் அந்த இழிவான காரியங்களுக்கு துன்பமுற்றி நம்ம அதை நினச்சி வருந்துக்கிட்டு இல்லாமல் அதை செய்யாமல் இருப்பதே நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு ஒருத்தவங்க நமக்கு ஒரு கெடுதல் செய்கிறாங்கன்னா அதை பார்த்து கஷ்டப்பட்டு அதை திருப்பி நம்ம அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்காம அதை செய்யாமல் இருப்பதே நன்றுன்னு சொல்ல வர்றாரு. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்றுவிடல். ஒருத்தவங்க ஒரு ஆணவத்தில் என்னதான் செஞ்சாலும் அதை நம்மளுடைய அந்த ஒரு பொறுமையான குணத்தினால அவங்கள வென்று விடணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். இதில் என்ன சொல்ல வர்றாருனா வள்ளுவர் துறந்தாரின் தூய்மையுடையார். துறந்தார்னா யார்? முற்றும் துறந்த யோகிகள் முனிவர்கள். அவங்கள விட தூய்மை உடையவங்க யாருன்னா இறந்தார்வை இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். அதாவது ஒரு கேடுகெட்ட அந்த சொற்களை சொல்லாமல் இருக்கிறவங்க தான் கேடுகெட்ட சொல்களை சொல்கிறவங்களை விட தப்பாக சொல்லிட்டேன். கேடுகெட்ட அந்த சொற்களை கேட்டுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறவங்க தான் அந்த முனிவர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல வராரு. உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறாங்க இல்லையா, அந்த பெரியவங்களை விட பிறர் சொல்லும் இழிவான சொற்களை கேட்டு பொறுமையாக இருக்கிறவங்க
இருக்கிறவங்களுக்கு பின்னாடி தான் அந்த உண்ணாது நோற்பார் பெரியார் அவங்களுடையதும் அதாவது இந்த பொறுமையுடைய அந்த எளிய சொற்களை கேட்டு பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு பின்னாடி தான் இந்த உண்ணாது நோக்கும் பெரியவரும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல வராரு. ஸோ இதுதான் பொறையுடைமை அப்படின்ற அதிகாரம். ஸோ தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.